வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி. எப்போதுமே பானிபூரி பேல்பூரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி பொரியை வச்சு ஒரு வெஜிடபிள் பேன்கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப் சின்ன கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற காய்கறியெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கலாம். ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நல்லா குறன்னு முதல் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு சின்ன கப்பு தயிரை போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பீட் பண்ண தயிர் கூட நம்ம இந்த பொரியை போட்டு நம்ம ஊற வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்ச உடனே ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இங்கே மட்டும் எடுங்க. இந்த அரைச்சதை ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகா பூண்டு நம்ம அரைச்சதை விழுதை இதில் சேர்த்திக்கலாம். அடுத்து காய்கறிகளை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கேரட்டு, முட்டைக்கோசு, கொடமிளகா, வெங்காயம், உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியெல்லாம் அதில் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிக்கோங்க. இது கூட கடல மாவு ஒரு சின்ன கப்பு நம்ம சேர்த்துறோம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக பேக்கிங் சோடா ஒரு சின்ன பிஞ்சு, 2 சின்ன கைப்பிடி சின்ன அளவு சேர்த்திக்கோங்க. ஒரு தோசைக்கல்லையோ அல்லது தவாலையோ கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எள்ளு தூவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துங்க. பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா தோசை மாதிரி நல்லா தட்டிட்டு இது மேலே மறுபடியும் மிச்சம் இருக்கிற காய்கறிகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிக்கோங்க. மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய பொரியை வச்சு செஞ்சுருக்கிற வெஜிடபிள் பேன்கேக் ரெடி ஆயிரும். இது கூட நீங்கள் சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பரான ரெசிபியாக நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.